பகவான் தமது பழைய பக்தர்கள் மூவரை பற்றி பின்வருமாறு பேசினார். ரமண மகரிஷி அவரை சந்திக்க வந்த அவருடைய ஆசிரமத்துல இருக்கவங்க பக்தர்களோட அவர் ஆரம்ப காலத்துல திருவண்ணாமலைக்கு வரும்பொழுது அவரோடு வந்து தங்கியிருந்த ஒரு 3 அவருடைய சீடர்களை பத்தி அவர் பின்வருமாறு எடுத்துரைக்கின்றார். அவங்கள பத்தி நினைவு கூர்ந்து பகிர்ந்துக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். குருமூர்த்தத்தில் நான் இருந்த போதே என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னிடம் வந்தவர் பழனிசாமி. அதாவது 1897 வருடம் 96ல தான் பகவான் வராரு திருவண்ணாமலைக்கு. 97 வருடத்துல இருந்து அடுத்த ஒரு 3 வருடங்கள் திருவண்ணாமலையில ஈஸ்ட் கிழக்கு பக்கம் வந்து கீழ்நாத்தூர்ங்கிற ஒரு இடத்து பக்கத்துல குருமூர்த்தம் என்ற ஒரு கோயில் இருந்தது. சோ அந்த குருமூர்த்தம்ங்கிற அந்த சமாதி கோயில்ல வந்து பகவான் தங்கி இருந்தார். அப்ப வந்து பகவான் தங்கி இருக்கும் பொழுது அங்க வந்து அவரோட வந்து உடன் தங்கியிருந்து பகவானுக்கு சேவை செய்தவர் யாருன்னா பழனிசுவாமி என்ற ஒரு பக்தர். அவரை பத்தி தான் பகவான் சொல்றாரு. குருமூர்த்தத்தில் நான் இருந்த போதே என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னிடம் வந்தவர் பழனிசுவாமி. அங்கே கூட்டம் அதிகம் வந்தபடியால் அங்கிருந்து சற்று தூரத்தில் இருந்த ஒரு மாந்தோப்பில் வசிக்கலானோம். அங்கே பழனிசுவாமி எங்கள் இருவருக்காக 2 பரன்களை அமைத்தார். அவற்றிலேதான் நாங்கள் இருவரும் இருந்தோம். பழனிசாமி பிச்சை எடுத்து கொண்டு வருவார். பிறகு நாங்கள் பவளக்குன்றில் இருந்தோம். அதாவது முதல்ல பகவான் தங்கியிருந்த அந்த குருமூர்த்தத்துல அவரோட தங்குறது வந்து பழனிசாமிங்கிறவர். அவர் வந்து பகவானுக்கும் அவருக்கும் சேர்த்து ஒரு சின்ன பந்தல் மாதிரி அமைச்சு அந்த பந்தலுக்கு அடியில தான் தங்கி இருக்கிறாங்க. அப்ப பகவானுக்கு தேவையான உணவுக்கு இந்த சீடர் என்ன பண்ணிருக்காரு, ஊர்ல போய் சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் பிக்ஷை எடுத்து அதுல இருந்து கிடைக்கிறத வச்சு பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி இவரும் தானும் உண்டிருக்கிறார். அதைத்தான் இங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து மாறி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு பக்கத்துல பவளக்குன்றுன்னு ஒரு சிறிய குன்று இருக்கும். அந்த பவளக்குன்று மேல வந்து பகவான் கொஞ்ச நாள் தங்கி இருக்காரு. அததான் இங்க சொல்றாரு. பிறகு நாங்கள் பவளக்குன்றில் இருந்தோம். அதன் பிறகு விருப்பாட்ச குகையில் பழனிசாமி என்னுடன் பல ஆண்டுகள் தங்கியிருந்தார். நீங்க திருவண்ணாமலை போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிரிவலம் மட்டும் பண்றதோட இல்லாம கோயில தரிசனம் பண்ணி கிரிவலம் மட்டும் பண்றது இல்லாம ஒரு நாள் அதிகமா நேரம் எடுத்துக்கொண்டு இந்த கோயிலுக்கு பின்னாடி மலை ஏறுற கொஞ்சம் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா விருப்பாட்சி குகைன்னு ஒண்ணு இருக்குது. அதற்கு மேலே ஸ்கந்தாசிரமம் இருக்கு. அந்த விருப்பாட்சி குகையில பல வருடங்கள் வந்து பகவான் அங்கே தங்கி இருக்கிறார். அதே போல கந்தாசிரமம்ங்கிற ஒரு இடத்துலயும் வந்து பகவான் தங்கி இருக்கிறார். பவளக்குன்றுல வந்து 1 வருடம் தங்கி இருக்கிறார். 1898 வருடம் வந்து பவளக்குன்று இடத்துலதான் வந்து பகவான் தங்கி இருந்தாரு. அப்புறம் விருப்பாட்சி குகையில 1899 வருடத்துல இருந்து விருப்பாட்சி குகையில தங்க ஆரம்பிச்சவர். 1900 அதுக்கப்புறம் அதற்கும் மேல வந்து குகை நமச்சிவாயர் கோயில். அதுக்கப்புறம் வந்து 1916 வந்து ஸ்கந்தாசிரமம்னு சொல்லி அந்த விருப்பாட்சி கோயில இருந்து மேல இன்னும் கொஞ்சம் உயரத்துல மலை மேல போற வழியில இருக்குது. அதற்கப்புறம் தான் வந்து 1922 தான் இப்ப நம்ம அனைவரும் பார்க்கக்கூடிய, நீங்க திருவண்ணாமலை சென்றிருந்தால் அங்க பகவானுடைய ஆசிரமத்துக்கு போய் அவருடைய சமாதியை தரிசனம் பண்ணிருப்பீங்க. இப்ப அந்த இடம் வந்து 1922 தான் பகவான் வந்து அங்க தங்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவருடைய தாயார் வந்து சமாதியானதற்கு பிறகு அந்த சமாதி கோயில் அங்கு அமைக்கப்படுகிறது. அதன் பின் மேலே செல்லாமல் இங்கேயே பகவான் தங்க ஆரம்பிச்சார். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்துக்கு உள்ள போனீங்கன்னா பின்னாடி ஒரு வழி இருக்கும். அது வழியா மேல போனோம்னா நம்ம விருப்பாட்சி குகை ஸ்கந்தாசிரமம் போகலாம். அது ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த மொத்த இது. ஒரு மலை மேல இருக்கக்கூடிய ஒரு சிறிய குகையாக இருக்கும் இந்த விருப்பாட்சி குகை. ரொம்ப நல்லா இருக்கும். அங்க தியானம் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஒரு வைப்ரேஷனும் அவ்வளவு ஒரு எனர்ஜியும் அந்த இடத்துல வந்து ரொம்ப நன்றாக இருக்கும். எப்போதெல்லாம் திருவண்ணாமலை செல்லும் பொழுது வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அங்கு சென்று பாருங்கள். சோ அந்த இடத்துல வந்து பகவானோட இந்த பழனிசாமிங்கிறவர் தங்கி இருக்கிறாரு. அப்ப அதை வந்து நினைவு கூறுகிறார். கடைசி காலத்துல அங்க இருந்து அவர் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு, சமாதி ஆயிடுறாரு அந்த பழனிசாமிங்கிற பக்தர். அப்ப அத பல இடத்துல வந்து பகவான் நினைவு கூர்ந்து அவருடைய கடைசி காலத்துல நான் அவர் பக்கத்துல இருந்தேன். பகவான் 2-3 இடத்துல சொல்றாரு. சாமி அவருடைய
அம்மா இறக்கும் பொழுதும் பழனிசாமி இறக்கும் பொழுதும் அவர் அருகிலே இருந்தேன் என்று பல இடத்திலே குறிப்பிட்டு கோடிட்டு இருக்கிறார். அதைத்தான் இங்க சொல்றாரு. பிறகு நாங்கள் பவளக்குன்றில் இருந்தோம். விருப்பாட்ச குகையில் பழனிசாமி என்னுடன் பல்லாண்டுகள் இருந்தார். அவர் தனது சொந்த பணத்தை ஊரில் ஒருவரிடம் கொடுத்து வைத்திருந்தார். இன்றியமையாத தேவைகளுக்கு அதை வாங்கி செலவு செய்வார். யாரிடமும் எதையும் அபேட்சிக்க மாட்டார். வலிந்து கொடுத்தாலும் ஏற்க மாட்டார். நல்ல விரக்தர். நல்ல விரக்தர்னா நல்ல ஒரு மினிமம் திங்ஸோட ஆசைகள் இல்லாம தனக்கு அடுத்த வேலைக்கு பெரிதாக சேர்த்து கொள்ளாமல் அந்த விரக்த பாவம்னு சொல்லுவாங்க. வைராக்கியத்தோட விரக்த பாவத்துல அந்த எடுத்த லைஃபோட அந்த லைஃப்லயே லீட் பண்றது, சன்னியாஸ் லைஃப், அந்த இதுதான் விரக்த பாவங்கிறது. சோ அந்த மிகப்பெரிய ஒரு விரக்தரா வாழ்ந்திருக்காரு. அவருடைய கடைசி காலத்தில் விருப்பாட்சி கோயில் அவர் அருகே இருந்தேன். அப்ப அந்த பழனிசாமி பகவானுக்கு முன்னாடியே அவர் சமாதி ஆயிடுறாரு. அப்ப பகவான் பக்கத்துல நான் இருந்தேன். அவருடைய உடம்புல இருந்து அந்த ஆத்மா எவ்வாறு பிரிந்து அடுத்த நிலைக்கு செல்கிறது என்பதை அவர் அறிந்ததாக பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். மிகவும் சாதுத்தன்மை வாய்ந்த இரண்டொருவரை தவிர வேறு எவருக்கும் குகையிலே தங்க இடம் கொடுக்க மாட்டார். அவர் மனம் ஒப்பி தங்க அனுமதிக்கப்பட்டவர்கள் ஐயா சுவாமி முக்கியமானவர். அந்த பழனிசாமி இருக்கும் பொழுது அந்த விருப்பாட்சி ரொம்ப சின்னதா இருக்கும். அங்க நிறைய பேர் தங்க முடியாது. அங்க 1-2 பேருக்கு தான் இடம் கொடுப்பார் போல இருக்கு. அப்படியும் நல்ல சாதுக்கள், நல்ல மனிதர்களுக்கு தான் அங்க இடம் கொடுத்துருந்துருக்காரு. அதுல ஒருத்தர் தான் ஐயா சுவாமிங்கிற ஒருத்தருக்கு இடம் கொடுத்திருக்காரு. அந்த ஐயா சுவாமிங்கிறவர் யாருங்கிறத பகவான் சொல்றாரு. தென்னாப்பிரிக்காவில் ஒரு வெள்ளையரிடம் இருந்தவர். மிகவும் சுத்தமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார். திறமை மிக்கவர். எவ்வேளையானாலும் மிக நேர்த்தியாக செய்வார். பழனிசாமியை போலவே இவரும் நல்ல விரக்தர். ஐயா சுவாமியும் ஒரு நல்ல ஒரு விரக்தர், நல்ல ஒரு சாதகன் அப்படின்னு சொல்றாரு. பழனிசாமியிடம் அந்தரங்க அன்புடையவர். அன்பினால் சொல்லாமலேயே கருத்தறிந்து பணிபுரியும் தொண்டர் அவர். ஒரு சமயம் ஊருக்கு போன ஐயா சுவாமி அங்கேயே உடலை நிறுத்தார். இந்த ஐயா சுவாமிங்கிறவர் பகவானோடையும் பழனிசாமியோடும் இருந்து பல சேவைகள் செய்து ஒரு காலத்துல அவருடைய சொந்த ஊருக்கு போகும்போது அங்கேயே அவருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கிறது. அதை நினைவு கூறுகிறார் இங்க பகவான். அதுக்கப்புறம் 3வது ஒருவரை நினைவு கூறுகிறார். விருப்பாட்ச குகையிலேயே என்னை அணுகியவர் அண்ணாமலை சுவாமி என்னும் இளைஞர். பிறகு அவர் கோவிலூர் மடத்தில் தங்கி வேதாந்த நூல்களை பயின்றார். மீண்டும் அவர் கந்தாசிரமத்திலே எனக்கு பணிபுரிந்து வந்தார். 1922ஆம் ஆண்டு வருடம் 29 வயதிலேயே அவர் விதேகரானார். 1922வது வருஷத்துல அந்த அண்ணாமலை சுவாமிகள்ங்கிறவர் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருவோம். பகவானோட இருந்து அவருடைய ஆசிரமத்தை கட்டி அதன் பக்கத்துல அண்ணாமலை சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவரான் என்றால் அவர் கிடையாது. இவர் வருவதற்கு முன்பே ஒருத்தர் வந்திருக்கிறார். அவருக்கு பேரு அண்ணாமலை சுவாமிகள். பகவானிடம் வந்திருந்து பின்பு கோவிலூர் மடம் என்று அந்த காலத்துல மிக சிறந்த மடமா இருந்தது. இப்பயும் இருக்கு, நகரத்தார் மடம்னு சொல்லுவாங்க. அங்க வேதாந்தங்கள்லாம் தமிழ்ல வேதாந்தங்கள் எங்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, நம்ம நிறைய வேதாந்த கிரந்தங்கள் நூல்களை எல்லாம் சான்ஸ்கிரிட்ல படிப்போம், அதுக்கு வியாக்கியானம் படிப்போம், நிறைய மாஸ்டர்ஸ் குருநாதர்கள் எடுக்கிறாங்க. தமிழ்ல வேதாந்தங்கள் எங்கே சொல்லப்படுகிறது என்றால் அது கோவிலூர் மடத்துலதான் மிக சிறப்பாக ஒரு காலகட்டத்தில் 500-600 பேர் தங்கி படிக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தது. பட் இன்றைய காலகட்டத்தில் காலப்போக்கத்தில் ஒரு கிரமத்துல எல்லாமே நலிவடைந்து விடுகிறது அல்லவா? அதனால இன்னைக்கு அந்த அளவுக்கு அது சிறப்பாக எங்கும் பேசப்படுவதில்லை. அங்க யாரும் இது போல தங்கி பெரிதாக படிப்பதாக இப்பொழுது தெரியவில்லை. சோ இந்த அண்ணாமலை சுவாமிகள் என்பவரும் அங்கே சென்று அந்த வேதாந்தங்களை எல்லாம் பயின்று பகவான் கந்தாசிரமத்துல இருக்கும்போது அவருக்கு சேவை செஞ்சிருக்கிறார். சேவை செஞ்சு தன்னுடைய 29 வயசுலயே அவர் விதேகரானார். அதாவது அவருக்கு வாழ்க்கை முடிந்தது. அவர் நிறைய நல்ல பாடல்களை பாடியிருக்கின்றார். அதை பற்றி பகவான் நினைவு கூறுகிறார். சோ இதெல்லாம் பிற்காலத்துல தன்னோடு வாழ்ந்த அந்த 3 பக்தர்களை நினைவு கூர்ந்து அவர் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட பகிர்ந்தது. இது அததான் இங்க சொல்லப்படுது. நல்லது.